ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நான் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் சமோசா தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நூல் சமோசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தாங்க பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இன்ஸ்டாவில் பார்த்தேன், பட் டக்குன்னு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 கிட்ட எடுத்துருக்கேன் நாங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஒரு 5 கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. ஏன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா எப்பயும் போல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நெய் இருந்துச்சுன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். சமோசாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ண போகிறேன். நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா தாராளமாக கூட ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் ஓவராக ஊற்ற வேணாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணிக்கு பதில் பார்த்திங்கன்னா நம்ம பால் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. எப்பயும் போல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பிசைவோம் பார்த்திங்களா, அதே ப்ராசஸ் தான். பட் என்ன, தண்ணிக்கு பதில் பார்த்திங்கன்னா பால். எதுக்கு பால் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றினோம்னா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாஃப்டாக பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நானே பார்த்திங்கன்னா பால் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி சப்பாத்தியெல்லாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக மில்க் ஊற்றி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மில்க் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி தான் லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்துடுச்சு. ஸோ நல்லா வர பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டை வந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அமைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் செம்ம சாஃப்டாகவும் ஆகிடும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா அது ஒரு பிசைஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான். இதில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா செட் ஆகிரும். அது ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அது ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊறட்டும். நீங்கள் அதுக்கடுத்து எது வேலை இருந்துச்சுன்னா அதை கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம் நம்ம சமோசாவுக்கு. இந்த மாதிரி சோம்பு போட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக பார்த்திங்கன்னா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆனியனை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆனியனை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்படியே தூவி விட்டுக்கிட்டேன் நான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்பயும் போல் தான் கோல்டன் கலரில் வர்ற அளவு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கணும். நம்ம சமோசாவுக்குள்ளே வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் எண்ணெயில் கிளற பார்த்திங்கன்னா அதுவே நல்லாவே வெந்துடும். நமக்கு நல்லாவும் கிடைக்கும், சுருங்கவும் செஞ்சிடும். அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வதக்கி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் வதக்குறதாங்க கஷ்டமாக இருக்கும். பட் மித்தபடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வதக்கிட்டோம்னா செம்ம ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. நான் அதை பார்த்திங்கன்னா பின்னாடி போடுறேன் நான். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த மாதிரி வதங்கியிருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினாலே போதுமானது தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் உள்ள ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்மெல் எல்லாமே போகிடட்டும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு போனால் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே கிண்ட பார்த்திங்கன்னா அதுவே நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிற வரை கிளறி விட்டாச்சு. இப்போ கிளறியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளது மட்டும்தான். மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால நமக்கு காரம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். அதுக்கடுத்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. உப்பு போட்டுட்டு கிளற வேண்டியதான். மறந்துட்டேன், லைட்டாக மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. லைட்டாக கலருக்கு தாங்க, மித்தபடி இல்லை. கொஞ்சம் காரமாக இருக்கும், அவ்வளோதான். நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வரணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கோங்க. அதே ப்ராசஸ் தான், பட் என்ன மசாலா ஸ்மெல்லு போகணும் அதுதாங்க, மித்தபடி ஒன்றும் கிடையாது. லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கிளற பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக சூப்பராகவே வரும். நமக்கு வதங்கினாதாங்க அதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைன்னா மசாலா ஸ்மெல் அப்படியே ஓப்பனாக அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான் மசாலாவும். அதனால் இது கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி இலையை பார்த்திங்கன்னா தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. அது நல்லாவே ஆறட்டும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஊறிச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம மில்க் ஊற்றி பிசைஞ்சதுனால பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணாலே கை பார்த்திங்கன்னா உள்ளே போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பார்த்திங்கன்னா வச்சிட்டோம்னா நமக்கு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டி பார்த்திங்கன்னா நானும் அப்படியே உருண்டை பிடிச்சி எல்லாமே வச்சுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் கிட்டே வந்துச்சு. இதில் நம்ம ரவுண்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீதம் உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 பீஸ் கிட்டே வரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டியே வரும். எனக்கு பாருங்கள் இதிலே 8 பீஸ் கிட்டே வந்துருச்சு. பட் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே வந்துச்சு, 2-3 பீஸ் கிட்டே. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 10 பீஸ்க்கு மேலேயே வந்துச்சு. அதனால் ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். ஒரு கப்பே உங்களுக்கு அதிகமானது தான். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா எப்பயும் சப்பாத்தி மாவு உருட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மாவு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தின்னாகவே இருக்கட்டும், லேசாக எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா உருட்டி விட்டுக்கோங்க. சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரம் இல்லைன்னா பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு திருப்புனிங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரவுண்டு விழுந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு 4 கட்டு அங்கிட்ட ஒரு 4 கட்டு கிட்டே போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பெருசாக போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நம்ம. நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா ஆற வச்சு இந்த ஸ்டஃபிங்கை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். இது நல்லா கொஞ்சம் நடுவில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டு இது ஒரு நூல் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிள் மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி 2 பக்கம் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பராகவே செட் ஆயிரும். இது ஃபுல்லு வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீத உள்ளதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூடி விட்டுக்கோங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கிடும். நமக்கு வேறு எதுவும் கிடையாது. இதுக்கடுத்து நம்ம பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. சூப்பரான பார்த்திங்கன்னா நூல் சமோசா ரெடி ஆயிரும். இதுக்கடுத்து மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான எண்ணெயை பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் போடுங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சமோசாவை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேபிஸ் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைங்க இந்த விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கே தோன்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக வரும். எனக்கே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஈஸியாகவே நீங்களே பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா அந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வேகும். வேகிறதும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு அதை ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் கிட்ட எடுத்து வச்சுருந்தேன்.
5 பீஸ் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் நான். மித்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி டிசைனாக போட்டு அது ஒரு பக்கம் சாப்பிட்டாச்சு. அது வேறு இது. ஸோ இப்போதைக்கு நம்ம டிசைனுக்கு வைக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பீஸ் கிட்ட பண்ணியிருந்தேன் நான். ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபைனல் லுக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. அதை பொறிக்கவுமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நமக்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்க்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நானும் பார்த்திங்கன்னா எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஆர்வம். சைட் பை சைடு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் மம்மியும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது. என்னை பண்ணதும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்ததுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோவே பார்த்திங்கன்னா லேட்டாக தாங்க எடுத்தேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தான். சூப்பராகவே டே பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் இல்லைனா டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.